सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. 70வது ஸ்லோகம். பகவானுடைய நாம 531வது நாம. மகர்ஷி கபிலாச்சாரியங்கிற நாம. இதற்கு முன்னால திரிவிக்ரமஹாங்கிற நாமாவை பார்த்தோம். இந்த நாம அவருடைய ஞான சக்தியை சொல்றது. கபில முனிவராக இவர் இருந்தார் அப்படின்னு சொல்றார். இந்த கபிலாச்சாரியங்கிறவங்க தேவஹூதியினுடைய பிள்ளையா பிறந்து அம்மாவுக்கு அற்புதமாக ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணி அவங்களுக்கு முக்திய வரும்படி பண்ணினவர். இந்த கபிலாச்சாரியர் அவர் தேவஹூதிக்கு முதல்ல 10 பெண் குழந்தைகள் பிறந்தது. அவர் ஆசைக்காரர் இத்தனை குழந்தைகளும் இருக்கும் பொழுது நான் சன்னியாசம் வாங்கிட்டு போறேன்னு கேட்டார். அப்பொழுது இந்த பெண் குழந்தைகள்லாம் கடத்தேது அவளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தான் போகணும். அதான் முக்கியமான பிள்ளார். வாழ்க்கையில தான் எடுத்துட்டதான காரியத்தை முடிச்சு விட்டு சன்னியாசம் போகணும். பயந்துண்டோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தை கௌரவத்தினாலேயே விட்டு போறது நியாயம் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு 10 குழந்தைகளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சார். அதுக்கு நடுவில் இந்த குழந்தையும் பிறந்தார். இந்த பையன் இடத்துல அம்மாவை விட்டு அவர் சன்னியாசத்தை வாங்கிட்டு போயிட்டார். பிறகு இந்த பையன் அம்மாவுக்கு லோக வாழ்க்கைன்னா என்ன, அதோட மட்டுமல்ல பகவத் அனுகிரகம்னா என்ன, பகவான் இடத்துல எப்படி பக்தி செலுத்துறது, ஞானம்னா என்ன அப்படின்னு சாங்கிய தத்துவம் முழுக்க எடுத்து சொன்னார். அதனால்தான் அவருக்கு கபிலாச்சாரியர்னு பேரு. ஆச்சாரியன்னு சொன்னாலே தான் அனுஷ்டானம் பண்ணி மற்றவாளை அனுஷ்டானம் பண்ணும்படி சொல்லி அவளை அனுஷ்டானம் பண்ணும்படி செய்பவர் யாரோ அவருக்கு ஆச்சாரியன்னு பேரு. இதோ நான் உபதேசம் பண்றேன், பண்ணா பண்ணிக்கிட்டோம் போட்டோம் அப்படின்னு சொல்றவர் இல்லை. அதே போல அவளை பண்ண சொன்னேனே தவிர நான் பண்றேன்னு சொன்னேனான்னு சொல்லக்கூடாது. முதல்ல நீங்களும் பண்ணணும். அப்படி இருக்கிறவனுக்கு தான் ஆச்சாரியன் பேரு. ஆச்சினோதித்த சாஸ்திரார்த்தம், சாஸ்திரார்த்தத்தை தான் கடைபிடிக்கிறார். ஆச்சாரே ஸ்தாபயத்யபி, எப்படிப்பட்டதான மூர்க்கனா இருந்த போதிலும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அவளுக்கு ஆச்சாரத்துல, இந்த ஆச்சாரம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஆச்சார பிரபவோ தர்மோ தர்மஸ்ய பிரபு ரச்சுதா. ஏன் இப்படி இருந்தா என்ன, அப்படி இருந்தான்னா இல்ல, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூவை நம்ம தெரிஞ்சுக்கணும். சிலதுக்கு வேல்யூஸ் நமக்கு தெரியாது, சிலது தெரியும். தெரியாத போனாலும் பெரியோர்கள் போன வழியில போவது எப்பொழுதும் நல்லது, அவ்வளவுதான். ஏன்னா அது பண்ணாத இருக்கோமே, ஆனால் வேற விதமா பண்ணினேன்னா என்ன விளைவுகள் வரும்னு நமக்கு தெரியாது. இது பண்றது வேஸ்ட் சார், வேஸ்டா இருந்தா பரவாயில்ல, அதனால தப்பு இல்லை. ஆனா இது பண்ணாத போனோம்னா ஏதாவது ஒரு தோஷம் வருமையானால் அந்த தோஷத்துக்கு பிரதீகாரம் நமக்கு தெரியாம போயிடும். அதற்காகத்தான் அந்த ஆச்சாரங்கள்னு சொல்லியிருக்கேன், அதை கடைபிடிச்சா ஆகணும். சின்ன சின்ன விவகாரங்கள் கூட அதை கூடிய மட்டும் அது விடப்படாது. பெரியோர்கள் போன பாதையில போறது நல்லது, சேஃப், அவ்வளவுதான். அது வேற ஒன்றும் சொல்லல. அப்படி ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயமாச்சரதே யஸ்மாத், தானும் அதை ஆச்சாரம் பண்ணிட்டு இருக்கார், அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கார். ஆச்சாரியஸ்தேன ஜோச்சதே, அதனால்தான் அவருக்கு ஆச்சாரியன். அப்படி கபிலாச்சாரியனா இருந்துட்டு பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தான் தபஸ் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி பண்றதுங்கிறத அம்மாவுக்கு சொல்லி மதிரேக குணசக்தா பந்தகிருது தேஷு அசக்தா யோகிருது. இப்ப லௌகிகமான விஷயங்கள்ல மனசை செலுத்துவது என்கிறது மனுஷனுக்கு பந்தத்தை கொடுக்கிறது. அதை விட்டுவிடையானால்
லௌகிகமான விஷயங்களோட சேராமல் கொஞ்சம் கொஞ்சமா ஒரே தினம் எல்லாத்தையும் விட்டு தனியா இங்க போகணும்னு சொல்லல. போனாலும் உங்களால விட முடியாது. அங்கெங்கே போனேனால் ஹிமாலயத்துக்கு போனாலும் அங்கிருந்து இங்கதான் நினைப்பேன், ஆஹா மெட்ராஸ்ல வீடு இருக்கே, பசுமாடு இருக்கே, அது இருக்கே, இது இருக்கே, இதெல்லாம் விட்டு போயிட்டோமே, நம்ம விட்டுமே, என்ன ஆச்சோ என்னமோ, இதை நினைச்சு அங்கே பிரயோஜனம் இல்லை. இதையெல்லாம் விட்டு முன்னும் விட்டுறதுன்னா பிசிக்கலா விடுறது மட்டும் இல்ல, அது மனசுலயும் அது சம்பந்தம் இல்லாம இருக்கணும். அதுக்கு அந்த மனசுக்கு அந்த சக்தி வேணும். ஆகையால் அப்படி இது எல்லாத்திலையும் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கணும். அது இருக்கணும்னு எப்படி உங்க மனசு இருக்காது, பகவான் இடத்துல நீங்க சம்பந்தத்தை வச்சுக்கணும். அப்படி சத்சங்கமானதான் பக்தியை கொடுக்கும் அப்படிங்கிறது விசேஷமாக எடுத்து சொன்ன. அப்படிப்பட்டதான கபிலாச்சாரியர் அவர் மகர்ஷி. ரிஷின்னா என்ன அர்த்தம்? ஆர்ஷ ஞானி. அந்த உயர்ந்ததான ஒரு ஞானம், முக்காலத்தையும் அறிந்ததான ஞானம் தபஸ்துனால சம்பாதிச்சார். அறிவானது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் உபயோகப்படுறது. ஏன்னா 5 புலன்கள்னால அறியப்பட்டதான விஷயங்கள் தான் தாங்களுக்கு அறிவாக இருக்கு. ஆனா பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாமும் நமக்கு தெரியணுமே. ஆனால் அதுக்கு தபஸ்ங்கிற ஒரு சாதனம். அந்த தபஸ் பண்ண தொடங்கின நிலையானால் கொஞ்ச நாளைக்கு அறிவு அதிகமாக வரும். ஒரு தரம் ஞாபகம் பார்த்தோமையான அது மறக்காது. எது வேண்டாம் நினைக்கிறோமோ அது உங்களை விட்டு போகும். அது வேற. குப்பையில நம்ம ஞாபகம் வச்சுட்டு என்ன அர்த்தம்னு, அது வேண்டாம். எது வேண்டாமோ அது விட்டுவிடும். எது வேணுமோ அது உங்க மனசுல அப்படியே நிற்கும். அப்படிப்பட்டதான ஒரு சக்தி இந்த மனசுக்கு வருது. அப்படிப்பட்டதான ஆர்ஷ ஞானம் இருக்கே அவருக்கு மகர்ஷி. ருக்வேதத்துல நிறைய சூக்தங்கள் மதுச்சந்தஸ்து எழுதியிருக்க. அவருக்கெல்லாம் இப்படிப்பட்டதான ஞானம் வந்தது. அதான் சொல்றாரு மகர்ஷி கபிலாச்சாரியா இது சவிசேஷணமேகம் நாம. மகர்ஷின்னு ஒரு நாமா, கபிலாச்சாரியான்னு ஒரு நாமா அப்படின்னு இல்ல. மகர்ஷி கபிலாச்சாரியா ஒரே நாமா தான் இது. இவர் எப்படிப்பட்ட மகாம் ஜாதவ் ரிஷிச்சாய் மகர்ஷி. மகாம் ஜாதவ் ரிஷி, மகானாகவும் இருக்கார், ரிஷியாவும் இருக்கார். ரிஷிங்கிறதுக்கு ஆர்த்த ஞானம்னு சொன்னேன், முக்காலத்தையும் அறிந்தவர்னு சொன்னேன். மகானாவும் இருக்கார். ஆகையார் கிருஷ்ணஸ்ய வேதஸ்ய தர்சனாத். இவ மகான்னு சொல்றீங்களா, எதுல சார் மகான்? நிறைய பணம் வச்சுட்டு இருக்காரா, பெரிய உத்தியோகத்துல இருந்திருக்காரு, எப்படி மகான்னு நீங்க சொல்றீங்களா? அவர அப்படி இல்லப்பா. தர்சனாத் சமஸ்தஸ்ய வேதஸ்ய, வேதம் முழுக்க அறிந்தவர். வியாசாச்சாரியால் எப்படி வேதத்தை முழுக்க அறிந்தாரோ அப்படி இவரும் வேதம் முழுக்க கடக்கண்டவர். ஆகையால் கிருஷ்ணஸ்ய வேதஸ்ய தர்சனாத், சகல விதமான வேதத்தையும் பார்த்ததனால் அவருக்கு அந்த பேர் வந்தது. அந்நேது வேதைக தர்சனாத் ரிஷய, மற்றவர்கள் ரிஷிகள், இவர் மகர்ஷி. மகர்ஷிக்கு ரிஷிக்கு என்ன வித்தியாசம்? ரிஷின்னா வேதத்துல ஒரு பகுதியை படித்தவர். ஒரு பகுதியில் ஏதோ ஒரு மந்திரத்தை தெரிஞ்சார் அப்படின்னு சொல்லக்கூடாது, நம்மளே தெரிஞ்சுருக்கோம். மகர்ஷி ரிஷின்னு என்ன அர்த்தம்? வேதத்துல நிறைய பாகங்களை அறிந்தவர். மகர்ஷி சமஸ்த வேத பாகங்களை அறிந்தவர். தேவர்ஷி தேவதையா இருந்து மகர்ஷியானவர். இப்படி அவளுக்குள்ள கிரடேஷன். அப்படி மகர்ஷி கிருஷ்ணஸ்ய வேதஸ்ய தர்சனா அந்நேதோ வேதைக தேச தர்சனா தருஷயா. கபிலோ, இந்த கபிலர் எப்படி? சாங்கியஸ்ய சுத்த தத்துவ விஞ்ஞானஸ்ய ஆச்சாரியஸ்தா இது கபிலாச்சாரிய. சுத்த தத்துவ விஞ்ஞானம், இந்த தத்துவங்கள் இருக்க அத பல பேர் பல விதமா சொல்றேன். அத்வைத சாஸ்திரத்துல தத்துவங்கள் 2, திருஷ்யம் திருக்கு. அவ்வளவு. திருக்குங்கிறது உங்களுடைய ஆத்மா, மற்றதெல்லாம் திருஷ்யம். இந்த திருக்குங்கிறது என்ன? திருஷ்யம் ஆகாது. ஏன்னா நான் இது, அவ்வளவுதான் உலகமே. உலகத்துல என்ன இருக்குன்னா நான் இருக்கேன், நான் தெரியுது. இது உங்க கண்ணுக்கு முன்னால இருக்கிற பொருளை எல்லாம் இது என்கிறோம். அந்த இதுங்கிறது சில சமயத்துல அது ஆகும். 8 இருந்தா அதுவும் பெண், 10 வருஷத்துக்கு முன்னால இருந்தா அதுவும் பெண். ஆனாலும் அதுன்னு சொன்னாலும் அது ஒரு நாள்ல இதுவாதான் இருந்தது. அமெரிக்கால இருக்கு சார் அந்த பொருள் தான். நீங்க அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா அப்ப அதை இதுவும் பெண். நீங்க எங்க போன பிறகு அந்த இடத்துல அது இதுவாயிடும். சோ உங்களை தவிர நீது எந்த பதார்த்தமா இருந்தாலும் அது இது, நீங்க மட்டும் நான். ஆகையால் இந்த நான் இது இந்த 2 இருக்கக்கூடியதான ஒரு சம்பந்தம் இருக்கு. பார்த்தா இதுதான் உலகம். உலகம்னு என்னது? தாங்கள்
வெளியில இருக்கிற பொருள்களோட சம்பந்தப்படுவது உலகம். அதை சேர்வதனால் அந்த சம்பந்தத்தினால் உங்களுக்கு ஏற்படக்கூடியதான விருப்பு வெறுப்புகளோ அதனால் ஏற்படக்கூடியதான கர்மாக்களோ அதனுடைய விளைவுகளோ இவையிலதான் சம்சாரம். இதுதான் உலகம். இதை தாண்டி போகணுமே ஆனால் நான தனியா புரிஞ்சுக்கணும், இதமோட சேராத புரிஞ்சுக்கணும். முடிகிறதோ? நான் பிராமணன், நான் மனுஷன், நான் படித்தவன், இத நானோட சேர்க்காம வெறும் நான் மட்டும் சொல்லி பாருங்க. வெறும் நான் வரவே வராது. நானோட வேற ஏதாவது இருக்கணும். கடைசியில் நான் இருக்கேன்ட்டான் சேர்க்கப்படாத. நான் இருக்கேன், நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் இல்லைன்னு சொன்னா அது எப்படி இருக்கான்? எனக்கு நாக்கு இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கும். நான் சொன்னா அது எதோட ஒண்ணு சேர்த்துட்டே போறோம். இதுதான் அத்தியாசம். எதோட வேற ஒண்ணும் சேராதோ இருக்கிற இரண்டு தத்துவங்கள்ல ஒரு தத்துவம் எல்லாத்தையும் ஒழித்து கொண்டிருக்கோ அந்த தத்துவத்தை இன்னொன்னோட சேர்த்து சேர்த்து சொல்றேன். இப்படிப்பட்டதானதான் அத்தியாசம். இத அந்த கபிலாச்சாரி என்ன பண்ணினார்? இந்த தத்துவங்களை விஸ்தாரப்படுத்தினார். 24 தத்துவங்களாக சொன்னார். மூல பிரகிருதி பிரகிருதி மகதாத்யா பிரகிருதி விகிருதய சப்தா. மூல பிரகிருத்தின்னு ஒண்ணு, அது மகத்தத்துவம் அகங்காரம், அதுல இருந்து பஞ்சபூத தன்மாத்திரைகள் அப்படின்னு 7. இப்படியாச்சா ஷோடச கஷ்ட விகாரா, அதுல இருந்து 16 விகாரங்கள். 16 விகாரங்கள் என்ன? 5 அறிவு குணங்கள், 5 செயல் குணங்கள், 5 பிராணங்கள், அதுக்கு பிறகு வர மனசு அந்த கரணம். இப்ப 16 அங்கே ஒரு 7 முதல்ல 1 8 மொத்தம் என்னாச்சு 24 தத்துவங்கள். இந்த 24 தத்துவங்களும் திருக்குங்கிற ஒரு தத்துவத்துக்கு அடிமை. மொத்தம் 25. இப்படின்னு தத்துவத்தை பிரிச்சு சொன்ன. இதையே துர்வாசர் அவள் 36 தத்துவங்கள் சத்ரிம்சத் தத்வாத்மிகா அப்படின்னு பிரகிருதி அகங்கார புத்தி மனஸ்திராண பாக்பாணி பாத வாயுபஸ்த சப்தஸ்பர்ஷ ரோபரசகந்த வாயுவல்லி அப்படின்னு அவர் லிஸ்ட் எழுதினார். இன்னொரு புராணத்துல என்ன 96 தத்துவங்கள்னு சொன்னா, சார் எது சார் ரைட்டுனா, எது ரைட்டு எது தப்புன்னு இருக்கிற ஒரே தத்துவம் திருஷ்யம் எனக்கூடியதான 2 தத்துவங்களை விஸ்தாரப்படுத்தினார். இது முழுக்க மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன நன்னா தெரியுமோ புரிஞ்சுக்கலாமோ அப்படி விஸ்தாரப்படுத்தினவர் கபிலாச்சாரியர். ஆகையால் அந்த கபிலாச்சாரியருக்கு சாங்கிய தத்துவ பிரவக்தாரு, சாங்கிய தத்துவத்தை எடுத்து சொன்னவர். அப்படிப்பட்டதான ஒரு கபிலாச்சாரியர் இருக்காரே, அவர் பகவானுடைய ஒரு ஸ்வரூபம், பகவானுடைய கபிலாவதாரம், பகவானுடைய ஒரு அவதாரமா இருக்கிறதுனால அவருக்கு கபிலாச்சாரியான்னு. மகர்ஷி கபிலாச்சாரிய கபிலஸ்தாதோ சாங்கியஸ்ய சுத்த தத்துவ விஜானஸ்ய ஆச்சாரியஸ்ய இது கபிலாச்சாரியः. சுத்தாத்ம தத்துவ விஜானம் சாங்கியமஸ்ய விதீயதே அப்படின்னு வியாசாச்சாரியார் தன்னுடைய ஸ்மிருதியில் எழுதியிருக்கார். அப்படிப்பட்டதான ஸ்மிருதி பிரணேதா கபிலாச்சாரியர். ரிஷிம் பிரசூதம் கபிலம் யஸ்தமக்ரே அப்படின்னு ஸ்வேதாஸ்வதர உபநிடத்தும் சொல்றது. சித்தானாம் கபிலோ முனி. பகவான் தன்னுடைய விபூதிகளை 10வது அத்தியாயத்துல உங்களை என்னென்னமா தியானம் பண்ணணும், நான் என் மனதில் இருக்கக்கூடியதான சகல பாபங்களையும் போக்கிக் கொள்வதற்காக நான் தங்களை எப்படி தியானம் பண்ணணும் என்று பகவானை கேட்கும் பொழுது பகவான் வரிசையாக தன்னுடைய விபூதிகளை சொன்னார் 10வது அத்தியாயத்துல. அதுல சித்தானாம் கபிலோ முனி அப்படின்னு சொன்னார். ஆகையால் பகவான் கபிலாச்சாரியர் கபிலஸ்வரூபமாக கபிலாவதாரமா இந்த ஒரு திவ்யமான சரித்திரம். இந்த கபிலஸ்வரூபத்தை கேட்டாலே பாப நிவர்த்தி ஏற்படும் சொல்லிருக்க பாகவதாதி கிரந்தங்கள்ல. அதுல மகர்ஷி கபிலாச்சாரியா. அதுக்கு அடுத்தது கிருதஜ்ஞா. பகவானுக்கு என்ன பேரு? கிருதஜ்ஞா. கிருதம் ஜா ரெண்டு சேர்ந்து கிருதஜ்ஞா. முன்னால வந்தவன் கிருதஜ்ஞானர். கிருதஜ்ஞானர் நீங்க செஞ்சதான ஒரு நல்லதை மறக்காதவர். அப்படி இருக்கிறவருக்கு கிருதஜ்ஞன்னு சொல்றது வழக்கம். ஆனா இங்க என்னடா கிருதா சார் இப்படி பிரிக்கிறீர்கள். ஆமா, ஒரு தரம் ஒரு நாம அதே நாம 2 தரம் சொன்ன 2வது தரம் மாற்றணும். இங்க கிருதஜ்ஞான கிருதம் காரியம் ஜெகத் ஆத்மா கிருதஞ்ச கிருதஜ்ஞா. கிருதம் செய்யப்பட்டதான பொருள். இந்த உலகத்துல இருக்க எல்லா பொருளும் செய்யப்பட்டதான்.
அதான் சுட்டி பண்ணினார். ஆத்மன ஆகாசம்பூதா ஆகாசாத் வாயோ வாயோரக்னே அக்னே ராபாத்ய பிருத்திவி பிருத்திவியா ஓடதையா ஓடதீபியம் அன்னாத் புருஷா எல்லாம் அவர் தயார் பண்ணினார். சிருஷ்டிக்கு முன்னால் வேற ஒன்றும் கிடையாது, பகவானத்தை தான் இருந்த அத்தனையும் அவர் தயார் பண்ணினார். வெறும் ஸ்கிரீன் இருந்தா தானே சார் அதுல பொம்மையை போட முடியும். முன்னாலே ஒரு பொம்மை இருந்தா அதை இன்னொரு டிராயிங் போட்டா என்ன ஆகும்? அதுவும் தெரியாது இதுவும் தெரியாது. அப்ப என்ன முதல்ல கிளீனா தொடச்சி வச்சுட்டு சுத்தமா வச்சுட்ட பிறகு அதெல்லாம் போடணும். இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னால பழசெல்லாம் நீக்கியாச்சு, வெறும் சுத்தமான அவர் மட்டும்தான் இருந்தார். அதற்கு பிரஜா அவர் நினைச்சார் நான் பரவாக ஆவேன், இருக்கிற ஒரே ஸ்வரூபம் பரவாக ஆவேன் அப்படின்னு நினைச்சார். சங்கல்பம் சத்திய சங்கல்பவர் ஆகையால் சத்திய சங்கல்பம் உலகத்தை படைத்தார். உண்டான பொருள்கள் எல்லாமே தாங்கள் பார்க்கக்கூடியதான பொருள்கள் எல்லாமே எல்லா விதமான திரவியங்கள் சப்ஸ்டன்சஸ் குணங்கள் அதோட மட்டும் இல்லாமல் கிரியைகள் எல்லாமே அவர் உண்டு பண்ணலாம். சோ உலகத்துக்கு என்ன பேரு? கிருதம் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன, இது மட்டும் செஞ்ச போறாது சார், உலகத்தை பொருள் எல்லாம் செஞ்சு விட்டேன், ஆனா அதுக்கு என்ன பேருன்னு சொல்லலைன்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வைக்கணும். ஆகாசத்துக்கு ஆகாசம் நீரா பேர் வச்சிடு, பூமிக்கு பூமியும் நீங்க பேர் வச்சுடோ, சமுதிரத்துக்கு நீங்க சமுத்திரம் பேர் வச்சுடோ. நீங்க மேக்சிமம் எதுக்கு பேர் வச்சிருக்கேன்னு உங்க அதுல பையன் பிறந்தா ஒரு பேர் வைக்கிறேன். அதுல என்ன கண்ட தெரியுமா? ஒரு அക്ഷரம் பேரு, 2 அక్షரம் பேரு, இவர் ஒரு மாதிரி சொல்ல அவர் ஒரு மாதிரி சொல்ல, கடைசியில் பெரியவா சொன்ன பேர் எடுத்துக்கிறது இல்ல. அது என்ன நீங்க எதை சொன்னாலும் பழைய பேரை சொல்லிட்டு புதுசா மாடர்னா, இந்த மாடர்னா இருக்கணுங்கிறது ரொம்ப நாள் ஆகுது, அதுவே பழசாயிடுச்சுன்னு என்ன பண்றது? இவன் கடைசியில ஏதோ ஒரு பேர் வைக்கிறான், அது கடைசியில எங்கடா பழைய புராணங்கள்ல எங்க இருக்கு அது அவனுக்கு தெரியல. அதாவது மமதான்னு பேர் வச்சார். அதடா நாங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன் சார். சரின்னு வந்து கேட்டார், இது எங்கேயும் இல்லையோன்னு. இது எதுக்கு ரொம்ப என்ன கேட்கணும்? பிரகஸ்பதி ஆட்டுக்காரிக்கு மமதான்னு பேருன்னு. ஆடாட பழைய பேரா இருக்கு நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. விவகாரம் என்ன, நீங்க நினைக்கிறத தவிர எத்தனையும் பழைய பேர் தான். ஆனா அத்தனை பொருளுக்கும் பெயர்கள்லாம் எங்க இருந்து சொன்னா அப்படின்னு கேட்டா பகவானே சுட்டி பண்ணினார். வேதங்களை சுட்டினார், ஓங்காரத்தை சுட்டி பண்ணினார், ஓங்காரத்துல வேதங்களை சுட்டி பண்ணினார். அந்த வேதங்கள்ல எல்லா பொருளுக்கும் தனித்தனியாக பேர் இருக்கு, ஒவ்வொரு பொருளுக்கும் வேதங்கள்ல பேர் இருக்கு. ஆகையால் இது ரூப சிருஷ்டி, அது நாம சிருஷ்டி. ஆத்மன ஆகாச சம்போதகாங்கிறது அந்த பிசிக்கலா ப்ராடக்ட் சுட்டி பண்ணினார். பிறகு வேதங்களை சுட்டி பண்ணும் பொழுது அந்தந்த பெயரை சுட்டி பண்ணினார். ஆகையால் நாம ரூபே வியாக்கரவாணி, எல்லாத்துக்கும் பெயரும் உருவத்தை கொடுத்தேன். எல்லா பொருளுக்கும் எல்லாத்துக்கும் பேரு உருவம் பண்ணினார். இப்ப பொருளை அறிந்து அதுக்கு பெயர் வச்சா ஒண்ணு, பெயரை வச்சு இதுக்கு போன ஜன்மாவில இது எப்படி இருந்ததோ பார்த்து அதை சுட்டி பண்ணினார். 2 விதமாகவும் இருக்கு. விவகாரம் நடனார். இப்படி எல்லாத்தையும் சுட்டி பண்ணினதுனால என்ன தெரியறதுன்னு, எப்ப ஒரு பொருளை தயார் பண்ணினாரோ அப்ப அவருக்கு அந்த அறிவு இருக்கு. அது ஒத்துக்கிறோம். ஒரு காரியத்தை பண்ணினா அந்த காரியம் எப்படி பண்ணணும் தெரிஞ்சதானே பண்ண முடியும். ஆக்சிடென்டலா வர்றது வேற. அது விவகாரம் என்ன, ரெகுலரா பண்றவாங்க. ரெகுலரா உங்க அப்புறம் மம்மி சமைக்கும் பொழுது சமையல் வருமா வராதா? ஏதோ ஒரு நாள் போட்ட கரெக்டா வந்துருந்துதான் சொல்லப்படாது, டெய்லி வருது. ஏதோ ஒரு நாள் தான் கேட்டு போறது. அப்ப விவகாரம் என்னன்னா, எந்த ஒரு காரியத்தை ஒழுங்கா பண்ணிட்டு இருக்காளோ அப்ப அந்த காரியத்தினுடைய அறிவானது அவளுக்கு இருக்கு. உபாதான கோச்சர அபரோட்ச ஞான சிகீர்ஷா கிருதிமத்வம், அதை எப்படி பண்ணணும் என்று அறிந்திருக்கிறார்கள், அதை பண்ணணும் எனக்கூடியதான ஆசையுடன் இருக்கிறார்கள், அதை பண்ணுவதற்காக வேண்டியதான முயற்சியும் அடைந்திருக்கிறார்கள். ஆகையால் தான் கர்த்தத்துவம் உண்டு. இதை அறிந்தவர் பரமாத்மா, உலகத்தை முழுக்க அறிந்தவர், உலகத்தை எப்படி செய்யணும்னு அறிந்தவர், இதனால என்ன பிரயோஜனம் அறிந்தவர், அத்தனையும் அறிந்தவர். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? ஞாஹா. அத சர்வஜான்னு சொல்ற, எல்லாம் அறிந்தவர். பரமாத்மா கிருத்தனாகவும் இருக்கார், ஞானாகவும் இருக்கார். ஆகையால் கிருதஜ்ஞா. இந்த கிருதஜ்ஞாங்கிறது ஏதோ இங்க பரமாத்மாவுக்கு மட்டும் அறிவுன்னு இல்லை, அவரை உபாசனம் பண்ணக்கூடியதான அத்தனை பேர்களுக்கும் அந்த அறிவு உண்டு.
அப்படிப்பட்டதான மகர்ஷிகள் எல்லாரும் ஜனங்களை காப்பாற்றி அவளை நல்ல வழிக்கு கொண்டு வரத்துக்காகத்தான் இருந்திருக்கார். பாரதத்துல சித்திரகேதுன்னு ஒருத்தர் ஒரு ராஜா. அந்த ராஜாவானவர் ரொம்ப உயர்ந்தவர், நல்ல பரிபாலனை பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப தார்மிகர், தர்மிஷ்டர். வேற தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி சௌக்கியமா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கார். தான் எனக்கூடியதான எண்ணமே இல்லாமல், தனக்குன்னு இல்லாமல் உலகத்துல ஜனங்களை சேமமா பார்த்துக்கணும், குழந்தைகளாட்ட பார்த்துக்கணும், நல்லா பரிபாலனை பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாளைக்கு 2 ஆச்சாரியால் அவத்துக்கு வர அரண்மனைக்கு. அங்கிரர்னு ஒருத்தர், இன்னொருத்தர் நாரதர்னு பேர். இது அங்கிரரை பத்தி நம்ம கேட்டிருக்கோம். எங்கே? முண்டக்கோபனிஷத்துல பிரம்மா தேவானாம் பிரதம சம்பவோ விஸ்வஸ்ய கர்த்தா புவனஸ்ய கோப்தா ச பிரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டாம் அதர்வாய ஜேஷ்ட புத்திராய பிராஹ அதர்வணேயாம் பிரவதேத பிரம்மா புரா உவாச்ச அங்கிரே பிரம்ம வித்யா. இந்த அங்கிரருங்கிறவர் இந்த பிரம்ம வித்ய அவருக்கு சொன்னாரு சொல்றாரு. அந்த அங்கிரர் அவரும் நாரதரும் 2 பேரும் வர. 2 பேரும் வந்து கேட்டதுமே ராஜாவை குசல பிரச்சனை கேட்டா. இவர் வந்ததுமே அவளுக்கு மரியாதை பண்ணினா எல்லாம் ஆச்சு. குசல பிரச்சனைகள் கேட்டா அவ என்ன சொன்ன, சௌக்கியமா இருக்கும், ஒரு குறையும் இல்லை எங்க நாட்டுல, திருட்டுத்தனம் இல்ல, கெட்ட வழிக்கு போறதில்ல, ஜனங்கள் திருப்தியா இருக்கா, சந்தோஷமா இருக்கா, எல்லாரும் அவளுடைய தர்மத்தை பண்ணி கொண்டிருக்கா, எல்லாம் ஒழுங்கா நடந்துட்டு இருக்கோங்க அனுகிரகத்துல அப்படின்னு சொன்ன. சரின்னு ஆசீர்வாதம் பண்ணி போற காலத்துல, ஆனா எனக்கு தான் ஒரு குறை. என்ன குறை உமக்கு அப்படின்னா, இல்ல எனக்கு பையனே இல்ல, அதனால எனக்கும் வயசாயிடுது, இந்த ராஜ்யத்தை யாருக்காவது ஒப்படைக்கணும். ஏன்னா எங்க முன்னோர்கள் கொடுத்ததான ராஜ்யத்தை அதை இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அல்லவா? அது கொடுக்கணும்னா யாருக்கோ கொடுக்கறது இல்ல, யார் அது ஒழுங்கா பாத்துக்கிறாளோ அவளுக்கு கொடுக்கணும். அப்படிப்பட்ட பையன் எனக்கு ஒன்னும் பிறக்கல, அதனால சிரமப்பட்டு இருக்கேன், கவலையா இருக்கு. நாரதர் சிரிச்சுட்டு நீங்க கவலைப்படுறேன், எப்ப உங்களுக்கு பிறக்கலையோ, தெய்வ சங்கல்பம் இல்லையோ, பிராரப்த கர்மா இல்லையோ, அது வேண்டான்னு விட்டுற வேண்டியதுதானே, பகவானுக்கு தெரியாதா? நீங்க இதுவரைக்கும் தர்மத்தோட அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்க, தர்ம மார்க்கத்தை மாறாம இருக்க, அப்ப அது பிறக்கலைன்னா அந்த ஈஸ்வர சித்தம்னு வச்சு போயிட வேண்டியதுதானே, இதுல போய் ஏன் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கேன் விடுங்கன்னு அவர் விடுவார. ஏன்னா அவருக்கு தெரியும் இவ மகர்ஷிகள், இவன் நினைச்சா இந்த காரியத்தையும் பண்ணி கொடுக்கலாம், இந்த சாமர்த்தியம் இருக்குன்னு தெரிஞ்சது. இவன் என்ன கேட்டாலும் தெரியல, எனக்கு குறைத்தா நீங்க தான் அனுகிரகம் பண்ணுங்க. அங்கிரர் சுரண்டர், முடியாத காரியம் வேண்டாம், அதனால உனக்கு துன்பம் தான் வரும், பகவத் சித்தம் எப்படி இருக்கோ அப்படியே போறது தேவலப்பா. இவர் கேட்கல, நீங்க அனுகிரகம் பண்ணணும். நாரதர் பார்த்தார், உமக்கு குழந்தை பிறக்கும், ஆனா அந்த குழந்தைனால சந்தோஷமும் வரும் துன்பமும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். பாத்துக்கலாம் சரின்ட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. அவர் கேட்கக்கூடியதான ராணிவாசத்துல ஒரு அம்மாவுக்கு கர்ப்பம் ஏற்பட்ட ஒரு பையன் பிறந்தான். அந்த பையன் பிறந்ததுமே என்ன ஆச்சுன்னா, சித்திரகேசனுடைய சந்தோஷத்துக்கு முடிவில்லாம போயிடுச்சு. ஊர்ல இருக்கிற எல்லோருக்கும் மரியாதை பண்ணி எல்லாரையும் கௌரவம் பண்ணி அவ்வளவு கொண்டாடினார். ஜனங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம், ஏன்னா நமக்கு அடுத்ததாக ஒரு ராஜா பிறந்திருக்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இந்த ராஜா நல்லா பரிபாலனை பண்ணினார். எவ்வளவுதான் பரிபாலனை பண்ணாரு, கொஞ்ச நாள் ஆனா தகட்டி போயிடுறது. என்ன 60,000 வருஷம் பரிபாலனை பண்ணார் தசரதர், ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஆனாலும் ராமன் பிறந்த பிறகு ஜனங்களுக்கெல்லாம் ராமோ ராமோ ராம இது பிரஜா நாம பவன் கதா ராமபூதம் ஜெகதபூத், எங்க பார்த்தாலும் ராமன் ராமன் பேச ஆரம்பிச்சாலும் பார்த்தா இனிமேல் நம்ம பெட்டர் இறங்கிறது தான் பெட்டர், போர்த்துக்குள்ள இறக்கிறத விட நான் பெட்டர் தான் பெட்டர் அப்படின்னு நினைச்சுட்டு ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் நடந்தது உங்களுக்கு கதை தெரியுமே, நான் ஏன் சொல்லணும். இப்ப விவகாரம் என்னென்ன, அது மாதிரி அடுத்த ராஜா பிறந்ததுமே இவருக்கு அந்த வம்சத்துல எல்லாம் சௌக்கியமா ஆயிடுது. இன்னைக்கு சௌக்கியம் ஒரு 10 வருஷம் ஆச்சு. இது என்ன ஆச்சுன்னு, இந்த ராஜாவுக்கு தனக்கு குழந்தைய பெற்று கொடுத்தாலேன்னு அந்த ராணி மேல ரொம்ப அபிமானம் ஜாஸ்தி. அவளிடத்திலேயே இருக்க ஆரம்பிச்சார், அவளைதான் ரொம்ப உதவி நினைக்க ஆரம்பிச்சுட்டார், மற்றவர்களை கவனிக்கிறதே இல்லை. இதனால மற்ற ராணிகளுக்கு கொஞ்சம் மனசுல தாபம் வந்தது. அதுக்கப்புறம் இவர் அவளை கவனிக்கலேன்னு கோபம் வந்தது. அவ என்னதான் முயற்சி பண்ணா அவளோட பேசுறதே இல்லை. ராஜா நீங்க எல்லாம் எதுக்கும் உபயோகம் இல்லைன்னு சொல்ல தொடங்கினார். அவளுக்கு குரோதம் வந்தது. இந்த பையனால தானே இப்படி வந்ததுன்ட்டு
அந்த பையனுக்கு விஷம் வச்சு விட்டா அந்த பையன் பிராணம் விட்டான். எங்க இருந்து ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா பகவத் சித்தம் எப்படி இருக்கோ அப்படித்தான் போகணுமே தவிர அகேன்ஸ்ட் பிராரம்பம் போகப்படாது அப்படின்னு தெரியல. இப்படி இந்த சித்திரகேதுவுக்கு என்ன ஆச்சுன்னா மகா துக்கம் வந்துருது. துக்கத்தினால எல்லாத்தையும் விட்டார், தர்மத்தை விட்டார், ஒரே துன்பத்தை பைத்தியம் பிடிக்கிற நிலைக்கு வந்துருந்தவருக்கு மந்திரிகளா பார்த்தா ஒண்ணும் தெரியலையா, நம்ம என்ன பண்றதுன்னு ஒண்ணும் தெரியலையே, சமாதானமே தெரியலையே. இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா இது எப்படி சரி பண்ணணும்னு தெரியல மந்திரிகளுக்கு. ஏன்னா வெகு நாட்களாக பல ஆயிரம் வருஷங்களாக இந்த ராஜாவானவர் இவ்வளவு நன்றாக பரிபாலனை பண்ணி எல்லோருக்கும் நன்மையும் இன்மையும் நல்லதான் இனிமையும் தான் பார்த்திருக்கானதா, அவ ஒரு நாளும் துன்பத்தை பார்த்தது. இப்படி இருந்தா போல இருந்து இப்படி வந்துருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப எப்பவுமே நல்ல வழியில இருக்கிறவாளுக்கு அந்த ஆச்சாரியன் விட மாட்டார். மறுபடியும் நாரதரும் அங்கிருந்தும் இவரை பார்க்க வந்திருக்காரு. பார்க்க வரும் பொழுது இந்த ராஜாவுக்கு இவன் தான் நாரதன் அங்கிதருங்கிற ஞாபகமே இல்லை. இதனால எப்படி இருந்தவர், யார் நீங்க அப்படின்னு. அப்புறம் அங்கிதர் சொல்ற, நான் தான்ப்பா அங்கிதன். வந்த பிறகு நான் உங்களுக்கு ஒரு தரம் வந்தோம், இவ்வளவு தூரம் மரியாதை பண்ணினேன். அன்னைக்கு வேண்டான்னு சொன்னா எனக்கு பையன் வேணும்னு கேட்டியே, நான் வேண்டான்னு சொன்னா என்ன கேட்டுதான் கேட்டிருந்தாலும் கேட்கல, நீ அனுகிரகம் பண்ணினேன். அப்பவே நாரதர் உங்களுக்கு வார்னிங் கொடுத்தார், இந்த பையனால உங்களுக்கு நல்லதும் வரும் தீமையும் வரும்னு சொன்னாரே, கவனிக்கலையேன்னு. ஆமா கவனிக்கிற இப்படி போயிடுது. இனிமேல என்ன பண்ணணும்னா தப்பிச்சுக்கிறதுக்கு வழி என்னன்னு, இனிமேல எல்லாத்தையும் பகவானுக்கு விட்டுவிடும். நல்ல கர்மாவை பண்ணிட்டு வைராக்கியத்தோட இருக்கணும். நீ பண்ணக்கூடிய தர்மத்தை பண்ணிட்டு ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணி கொண்டிருக்கணும். பிராரத்தத்துக்கு அகேன்ஸ்டா ட்ரை பண்ணக்கூடாது. எது எப்படி நடக்கிறதோ பகவத் சித்தம் எப்படி இருக்கோ அப்படி இருக்கிறத வச்சுண்டு நம்ம நல்ல வழியில போகணும் அப்படின்னு உபதேசம் பண்ண, அதற்கு பிறகு அப்படியே இருந்து பரம வைராக்கியத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடைஞ்சாம சரித்திரம் வரும். ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படி அவருடைய ஒரு ஸ்வரூபம் உலகம் முழுக்க அவரது. அதை அறிந்தவரும் அவர் மட்டும் அறிந்தாரும் சொல்லாதீங்க, அவருடைய பக்தாளு கூட இந்த அறிவு உண்டு. ஆக என்ன அறிவு, சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா. நம்ம பண்ண வேண்டியதான கர்மாவை பண்ணிக்கொண்டே இருப்போம், பகவானிடத்துல சரணாகதி பண்ணி விடுவோம். இப்படி வேணும் அப்படி வேணும்னு எதிர்பார்க்க வேண்டாம், பகவானை கேட்க வேண்டாம். எது உங்களுக்கு வருமோ அது நிச்சயமா வரும். இத முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்டதான அறிவுள்ளவர் அவருடைய பக்த ஜனங்கள். இப்ப அவருக்கு எப்படி இருக்கணும் பாருங்க. அதனாலதான் அவருக்கு என்ன பேரு, கிருதஜ்ஞா. கிருதம் ஜானாதி கிருதம் கரோதி, அதெல்லாம் அந்த கிருதஜ்ஞ இல்ல. கிருதஞ்ச உலகமாகவும் இருக்கார், உலகத்தை பற்றதான அறிவுடையவராகவும் இருக்கார். ஆகையால் பகவானுக்கு கிருதஜ்ஞா. அதுக்கு பிறகு மேதினி பதி, மேதின்யாக பூமியாக பதிஹி மேதினிபதி. இந்த பூமிக்கே காப்பாத்துறவர், பூமியை சர்வதா சர்வ காலமும் இதுல தர்மம் நிக்கிறா போல பார்க்கிறவர். இந்த பூமியை நிஜமா யாரு காப்பாத்துறவர், பகவான் தான். ஏன்னா பூமிய ஒரு பாயா சுருட்டி கிரண்யாசனம் எடுத்து போய் தான் வச்சுட்டான். ஒரு முன்னா லோகத்துல ஜனங்களுக்கு நிறைய காசு வேணும்னு ஆசை இருக்கு சார். தங்கம் எல்லாம் எங்காத்துலதான் இருக்கணும்னு ஆசை இருக்கு. ரத்னங்கள்லயும் பதுக்கி வச்சுக்கிற பெரிய பெரிய ரத்னமா இருந்தா அதை நாம தான் எடுத்துக்கணும்னு இந்த ஊர்ல இருந்து எடுத்துட்டு போனவாளும் இருக்கு. அவ வெளிநாட்டுக்காரர்கள் அவளுக்கு அதெல்லாம் ஆசை இருக்கு. ஆனா என்ன, இந்த பூமண்டலம் முழுக்க எனக்கு வேணும்னு ஒரு ஆசை. அது யாருக்கு, ஹிரண்யாட்சனுக்கு இருக்கு. அதனாலதான் இப்ப ஆசைப்படுறவா பெரிய ஆசைப்படல. நீங்க என்ன பேராசைப்பட்டு இருக்கா, அவ்வளவு காசு வேணும் இவ்வளவு காசு. இதை விட பெரிய தாத்தாக்கள்லாம் அன்னைக்கு இருந்தா. பூமண்டலம் முழுக்க இருக்குதான் வேணும், வேற யாருக்கும் வேண்டாம்னு நினைச்சாருன்னு மறைச்சு எடுத்து உள்ள போய் வச்சுட்டார். தேவலோகத்தை பார்த்தா மேல இருந்து என்னடா அது, கொஞ்ச நாளா நமக்கு எது யஜ்ஞங்கள்லாம் ஒண்ணும் வரலையே, அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகலையேன்னு பாக்குற தேவதைகள். பார்த்தா என்னடா, இங்க பூமியில இருந்தா தானே இங்க யாரா யஜ்ஞம் பண்றதுக்கு, யாருமே இல்லையே, ஒருத்தர ராமநாமம் சொல்லலையே, என்னடான்னு பார்த்தா பூமியே காணும். அதுக்கப்புறம் வராகமூர்த்தியா தான் பிறந்து பகவான் ஸ்ரீமன் நாராயணர் அதை மறுபடியும் மேல கொண்டு வச்சார். அங்கே பூமியை காப்பாற்றினார். அதற்கு பிறகு அப்பப்பொழுது யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் த்ருஜாம்யஹம் அப்படின்னு ஒவ்வொரு சமயத்திலையும் இந்த பூமிக்கும் தர்மத்துக்கும் எப்பொழுது அழிவு வரதோ சிரமம் வரதோ அப்பப்பெல்லாம் தான் பிறக்கிறார். அது ஞானாவதாரமா இருக்கட்டும், மற்ற அவதாரங்களாக இருக்கட்டும். ராமன அவதாரம் பண்ணினா
யார் கிருஷ்ணனா அவதாரம் பண்ணினார்? கிருஷ்ணனுடைய அவதாரத்தை அர்ஜுனன் கேட்கிறார், நீ வேறு பிறந்தேன்னு. காலோஸ்மே லோகா, நான் கால உருவமா இருக்கேன், உலகத்துல இருக்கக்கூடியதான ஜனங்களை குறைக்கணுங்கிறதுக்காக நான் பிறந்திருக்கேன், உலகத்தை அழிக்கிறதுக்காக தான் நான். ரொம்ப நல்ல காரியம் பாருங்க, இதுக்கான பிறகு எடுத்துக்கணுமா? ஆமா சுவாமி, லோகத்துல மனுஷியாளுடைய மனசுல கெட்ட எண்ணங்கள் ஆசைகள் இவைகள் வந்துருந்தேன்னா அதை போக்குறது ரொம்ப கஷ்டம். சில நாட்கள் ஆகும். நமக்கு எவ்வளவு இருக்குமோ பகவான் எவ்வளவு கொடுத்துருக்கோம் அதோட வாழ்க்கையை சரி பண்ணிக்கிறோங்கிற எண்ணம் வர பர்யந்த மனுஷனுக்கு கஷ்டம்தான். எவ்வளவு காசு வந்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும். இப்ப அப்படித்தானே இருக்கு. ஒரு குழந்தை பிறந்ததுமே ஆத்துல அந்த குழந்தைக்கு என்ன பண்ணிருக்கான், சாதாரணமான ஸ்கூல்ல போடக்கூடாது, பெரிய ஸ்கூல்ல போகணும். அவன் ஸ்கூல்ல கிளாஸுக்கு ஃபர்ஸ்ட் வரணும். எப்படி சார் ஒரு கிளாஸ் 40 பேர் இருந்தா 40 பேர் ஃபர்ஸ்டா போடுவா? அந்த டீச்சர் நான் பிராண்டம் வாங்கிப்பேன், எங்க பையன் தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு ஒவ்வொரு அம்மாவும் நினைக்கிறேன். சரி இதை வரட்டும், நல்லா படிக்கணும்னு ஆசை இருக்க வேண்டியதுதான், அதை பத்தி இல்லை. கிளாஸுக்கு ஃபர்ஸ்ட் வரணும். வந்ததுமே என்ன சொன்ன, இன்ஜினியரிங்ல சேரணும். அதுக்கப்புறம் இங்க என்ன, நேரா அமெரிக்காவுக்கு போகணும். அங்க என்ன பண்ணணும், நிறைய காசு சம்பாதி. இப்படி அந்த குழந்தைகளுடைய மனசுல இந்த எண்ணத்தையே வளர்த்து கொண்டிருக்காளே தவிர உண்மையை பேசணும், குழந்தையாருக்கு துன்பத்தை கொடுக்கப்படாது, எப்பொழுதும் நன்றாக பழகணும், வினயத்தோட இருக்கணும், இப்படி எல்லாம் சொல்லி தராமா? இது யாரு தப்பு? நம்ம குழந்தைகள் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? இதை சொல்லிக் கொடுக்கறது இல்லை. அதனால என்ன ஆயிடுது, அவளுக்கு ஒரே குறிக்கோள் பணம் தவிர வேற ஒண்ணும் கிடையாது. தர்மம்னா என்னதுன்னு தெரியாது, சம்ஸ்காரங்கள்னா என்னதுன்னு தெரியாது, வாழ்க்கையில எப்படி நடத்துக்கணும், ஆத்துல என்னென்ன பண்ணணுங்கிற வழக்கமே தெரியாது. ஏன்னா கொஞ்ச நாள் 10-15 வயசு இந்த படிப்புலயே போயிடுறது. படிப்பு ஆனவரை அவ வெளியூருக்கு போயிட்டா நம்ம சம்ஸ்காரங்கள்லாம் தெரியாது, அப்படி போயிடுது. அவ்வளவுதான். இதை யாரு சொல்லி தருவா? இவ பண்ணலே இவளுக்கு மறந்து போச்சு, அவ புரிஞ்சுக்கல, அவளுக்கு தெரியாது. கடைசியில சொல்றதுக்கு ஆள் யாரும் இல்லை, சொன்னா புரியாது. இப்படி ஒரு சம்ஸ்காரத்தினால மனசுல ஆசைகள் வளர்ந்து போச்சு. இந்த ஆசைகள் வளர்ந்து போனதுனால என்ன எடுத்தனர், காமாபிபவாத் ஆதாரஸ்ய லோபா. இதெல்லாம் பகவான் சொல்றார், இமம் விபஸ்வதே யோகம் புரோக்தவானஹம் அவ்யயம். இந்த யோகம் இருக்கு, இந்த ஆச்சாரம் இருக்கு, இந்த வைதிக தர்மம் இருக்கு, இதை நான் முதல்ல விவஸ்வான் சூரியனுக்கு சொன்னேன். விவஸ்வான் மனவே பிராஹா மனுவிஷ்வாக வெப்ரவீத். விவஸ்வான் தன்னுடைய பிள்ளையான மனுவுக்கு சொன்னார், மனு விஷ்வாவுக்கு சொன்னார். ஏவம் பரம்பரா பிராப்தம் யோகோ நஷ்ட பரந்தபா. இப்படி பரம்பரையாக வந்ததான இந்த யோகமானது ஜனங்களுடைய ஆசையினாலையும் அவளுடைய வெளி உலகத்துல இருக்கக்கூடியதான பொருளோட ஒரு சம்பந்தத்தினாலையும் மறந்து போயிட்டாங்க. அதனால நான் மறுபடியும் பறந்து திரும்பியும் உனக்கு உபதேசம் பண்றேங்கிறார் பகவத்கீதையில 4ஆம் அத்தியாயத்துல அர்ஜுனனுக்கு. இது என்ன நான் புதுசா உனக்கு சொன்னேன்னு நினைக்காதையோ, முதல்லயே வேதத்திலேயே நான் சொல்லியிருக்கேன். அந்த சொன்னதையே திருப்பியும் நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லி ஆன பிறகு சொல்றேன். 2ஆம் அத்தியாயம் 3ஆம் அத்தியாயம் சொல்ற முன்னாலேயே இதை பாரு, கவனி, கேரப்பல கவனி, நான் புதுசா சொன்னதை நான் சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்ல வேண்டாமோ? 2-3 அத்தியாயங்கள்ல முடிச்ச பிறகு நான் இப்பவும் சொன்னதெல்லாம் அவ்வளவு முக்கியமான சப்ஜெக்ட் இல்லை, இவ்வளவு முக்கியம் தெரிஞ்சா நான் ஞாபகம் சொல்றேன், மறுபடியும் சொல்ல மாட்டோம். என்ன நீங்க சொல்றது ஏதோ கதை சொல்றேன்னு நினைச்சேன், இவ்வளவு முக்கியம் எனக்கு தெரியாது, இந்த மறுபடியும் சொல்லுங்க. மறுபடியும் 5ஆம் அத்தியாயத்துல மறுபடியும் சொல்றேன், 6ஆம் அத்தியாயம் சொல்றேன், மறுபடியும் 7ஆம் அத்தியாயத்துல இருந்து ஆரம்பிச்சு 9ஆம் அத்தியாயம் இருக்கு. ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரவிதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம் அப்படின்னு ஆரம்பிச்சு மறுபடியும் சொல்ற. சொன்னது நன்னாதான் இருக்கு, ஆனா அது என்னமோ முதல்ல சொன்ன மாதிரி உள்ள போகல சார் அப்படின்னு. இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்யபிதீயதே அப்படின்னு ஆரம்பிச்சு 13ஆம் அத்தியாயத்துல சொன்னேன். ஆனா அது இது சரீரத்துக்கு ஜீவாத்மா ஜீவனா பரமாத்மா ஒரு சந்தேகமா இருக்கு, இந்த உலகத்துல எப்படி வந்தது அப்படின்னு மறுபடியும் கேட்கிற. ஊர்தமூலமலம் பிராகுரவ்யம் சந்தாம் ஜியஸ்ய பர்ணானி யத்னம் வேதத வேதவித் அதஸ்தோத்வம் பிரஸ்தாஸ்தா குணப்பிரவருத்தா விஷய பிரவாலா அப்படின்னு 15ஆயிரத்தை சொல்லிட்டு இனிமேல் சொல்ல மாட்டேன். இது எத்தனை தடவை சொல்லி சொல்லிட்டே இருக்கிறது விவகாரம் முழுக்க. அதனால என்னன்னா இதுதான் சாஸ்திரம். சாஸ்திரத்தினுடைய முழு அம்சமும் இந்த 15ஆம் அத்தியாயத்துல முழுக்க சொல்லிவிட்டேன் அப்படின்னு இதை யார் தெரிஞ்சுக்கிறானோ, சபுத்திமான் மனுஷ்யேஷு
சயுக்த கிருஷ்ண கர்ம கிருது அப்படின்னு நிரூபிட்டார். ஏன்னா அத்தனை கர்மங்களும் மனுஷியாளுக்கு அவர் தான் சொல்லி கொடுத்தார். ஆகையால் அப்படிப்பட்ட அவர் என்ன முதல்ல அவருடைய உபதேசம் என்ன சொல்லியிருக்கார்? சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அப்படின்னு பகவான் சரணாகதி அடைஞ்சு அவருக்காக எல்லா கர்மாக்களையும் ஒழுங்கா நம்ம பண்ணி கொண்டு இருக்க வேண்டியது. அப்படி இந்த பூமியை கட்டி காப்பாற்றிட்டு இருக்கார் ஒவ்வொரு தர்மம். எத்தனை அவதாரங்கள்ல அவருடைய முக்கியமான பிரயோஜனம் என்ன? பூமியில இருக்கக்கூடியதான மனுஷால் நல்ல வழியில இருக்கணும், அதான் இந்த பூமிக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும். அப்படி அதனாலதான் உங்களுக்கு வேண்டியதான எல்லா பதார்த்தத்தையும் பூமியில இருந்து கொடுக்குறேன். நீங்க சாப்பிடக்கூடியதான உட்கொள்ளக்கூடியதான அறுசுவைகளும் பூமியில இருந்து வருது. பூமி வேண்டான்னு ஒரு மனுஷன் இருக்க முடியாது. நான் 20வது ஃப்ளோர்ல தான் இருக்கேன். நான் கீழே அந்த பில்லரை எடுத்துட்டேன்னு உங்க கதை தெரியும். அந்த பூமியில தான் நிக்கணும். நீங்க என்ன ஆகாரம் வேணும்னா பூமியில தான் இருக்கணும். உங்களுக்கு வஸ்திரம் வேணும்னா பூமியை தான் ஆதாரம் பண்ணும். பூமி இல்லாதவனா வஸ்திரம் வருமா? விவகாரம் என்னன்னு உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பூமாதா கொடுக்குறா. அது அந்த பூமாதாவுக்கு பதியா இருந்துட்டு இருக்கார். அதனால பகவானுக்கு என்ன பேரு? பூபதி, ராஜான்னு ஒரு அர்த்தம். அதே போலயே இந்த பூமிக்கு ஆத்தக்காரா இருக்கார். பூதேவி லட்சுமி தேவி இந்த 2 பேரையும் வச்சுட்டு இருக்கார் அவர். அதனாலதான் 2 பக்கத்துலயும் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு கல்யாணம்னா லட்சுமி தேவிக்கு மட்டும் கல்யாணம் பண்ண மாட்டார். நான் ஒரு டிக்கெட்டுக்கு தானே ஒரு கல்யாணம் தானே கொடுத்தேன், டிக்கெட் கட்டினேன் கேட்கக்கூடாது. அவ 2 பேருக்கு தான் பண்ணுவான். ஏன்னா விஷ்ணு ரேகா அனபாயினி, மகாவிஷ்ணுவோட அனபாயினி, பிரிக்காம இருக்கக்கூடிய பிரிக்க முடியாததான ஒரு தத்துவம். ஏனஜௌருக்ரா பிருத்திவி திருடா. எதனால இந்த பூமியானது இன்னைக்கும் உக்கிரமாக எல்லாத்தையும் தாங்கக்கூடியதான திறமை இருக்கோ அது அவர்னால. ஆகையால் பகவானுக்கு என்ன பேரு? மேதினிபதி அப்படின்னு. மேதினியாக பூமியாக பதிஹி மேதினிபதி. அதுக்கப்புறம் ஸ்ரீபதா. டெய்லி வருது சார் இந்த நாமட்டம். ஒவ்வொரு கிளாஸ்லயும் வருது. 3 பதங்களால பூமி அளந்தவர்னு இல்ல, 7 இடத்துல வந்தாலும் வெவ்வேறு அர்த்தம் இருக்கு. த்ரீணி பதானி அத்தியாயிதி ஸ்ரீபதா த்ரீணி பதாமி சக்கரமே இது ஸ்ருதே. அவருக்கு ஒரு பேர் இருக்கு, பேர் இல்லாதவருக்கு ஒரு பேர். பகவானுக்கு என்ன பேரு? என்ன பேரு நான் சொல்வேன் தெரியலேன்ட்டார் கர்காச்சாரியர். அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கு, எந்த பேரு நான் எப்படி சொல்லுவேன் இவருக்குன்னு. அதனாலதான் பீஷ்மாச்சாரியர் சொல்லும் பொழுது ஞானி நாமானி கவுனானி விக்யாதானி மகாத்மனா விக்யாதானி வேதே விக்யாதானி, வேதத்துல சொல்லியிருக்கக்கூடியதான நாமாக்கள், கவுனானி குணப்பிரயுக்தமான நாமாக்கள். இது பண்ணினத்தினால இவருக்கு இந்த பேரு. அவருக்கு இந்த பேர் ரூடியா இல்ல, இந்த பேர் வெச்சோம் அப்படின்னு கிடையாது. அத்தனை செயல்கள் அவருக்கு அந்தந்த செயல் பண்ணினத்தினால அவ ஒரு பேர். அப்படி அத்தனை பேர் இருக்கு. அதுல என்னென்ன ஒரு பேர் பரஞ்சா பரஞ்ச பிரம்ம யதோங்காரா. பரமான ஒரு ஸ்வரூபத்தையும் அபரமான ஸ்வரூபத்தையும் சொல்லக்கூடியதான ஒரு பேர் ஓங்காரம். இந்த ஓங்காரம் இருக்கு பார்த்தா, இந்த ஓங்காரத்துல என்ன இருக்குன்னு கவனிச்சு பார்க்கணும். அதுல ஓங்காரத்தை உடச்சொல்ல 3 பகுதி இருக்கு. அகாரம்னு ஒண்ணு, உகாரம்னு ஒண்ணு, மகாரம்னு. அதனால ஓம் ஆ ஊ சேர்ந்த ஓ நட்டு, இந்த ஓட மூ சேர்த்தா ஓங்காரம். இந்த ஓங்காரம் தான் அவருடைய பேர். அதனால அவருடைய பேர்ல எத்தனை பதங்கள் இருக்கு? 3 பதங்கள் இருக்கு. therefore அவருக்கு திரிபதகான்னு. திரிபதகாங்கிறது எப்படி வேறு வச்சிருக்க? ஓங்காரம் அகார ஓகார மகார வடிவமா இருக்க. அது என்ன சார், அவர் துரியம் அல்லவா? அகார உகாரம் மகாரம்னு சொல்றேன். துரியம்னு என்னன்னு இந்த 3ஐயும் தாண்டி 4வது சொல்லப்படாது. இந்த 3க்கு அப்பாற்பட்டது 4வது இல்ல. 3லயும் ஊடுருவி இருக்கிறது 4வது. 3லயும் இருக்கார் அவர். ஜாகிரத்திலையும் அவர் இருக்கார், சொப்னத்திலையும் அவர் இருக்கார், தூக்கத்திலையும் அவர் இருக்கார். நீங்க இல்லாத போனா யாருக்கு ஜாகிரதை? முழிச்சுட்டு இருக்கேன் இவனுக்கு தானே. உள்ள இருக்கிற ஆத்மாவோட ஆத்மா இருந்தா தானே இவன் ஜாகிரதை. எனக்கு ஜாகிரதை, எனக்கு சொப்னம், எனக்கு சுஷுப்திங்கிறான். ஆகையால் ஜாகிரத் சொப்ன சுஷுப்திகள்லாம் யாரிடத்தில் காணப்படுகிறதோ அவரை நாங்கள் துரியம் என்று சொல்கிறோம்.
துரியம்னா நாலுன்னு என்ன சொல்றேன்? அதுவா அட எண்ணினா 4வது வருது 4ன்னு சொன்னேன். நிஜமா 4 இல்ல, நிஜமா இருக்கிறது 1தான். ஒன்னையே ஒரு காலத்துல முடிச்சுட்டு இருக்கிற காலத்துல 1ன்னு எண்ணினேன். தூங்கும் பொழுதுதான் அவரை 1ன்னு எண்ணினேன். தூங்குறப்ப சொப்னம் பார்த்தேன்னா அப்புறமும் 1ன்னு எண்ணினேன். என்ன எத்தனை தரம் எண்ணினேன்? 3 தரம் எண்ணினேன்னு. ஆனா யார் அவர்னார்? அதான் இந்த 3லயும் ஊடுருவி இருக்கிறாரே அவர்னு. அப்ப அவரை 4வதா சொல்ல வேண்டியதாயிடுச்சு. ஆகையால் அதனால்தான் அவருக்கு மாயா சங்கியா துரியம். துரியம் என்கிற மாயா சங்கியா கம்பேரிட்டிவா நான் சொன்னேனே தவிர அங்க 1 தவிர 2வது பதார்த்தம் இல்லை. ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு சுரூபம் திரிபதா. இந்த திரிபதாங்கிற ஒரு சுரூபம் இன்னொன்னு நம்ம பார்க்கணும். இந்த அகார உகார மகாரம்னு ஏதோ சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் பார்த்தா, இது அந்த எல்லாமும் சேர்ந்து ஓங்காரமாச்சு. ஆனா இந்த அகார உகார மகாரங்கள்ல 3 அம்சங்கள் இருக்கு. இத முதல்ல சொன்னதான அகாரமானது ஸ்தூலமான பதார்த்தங்கள். கிராசம் நீங்க பாக்குற பதார்த்தம் எது? இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, ஜனங்கள்லாம் இருக்கா, அத்தனை பொருள்களும் பாக்குறோம். இதெல்லாம் முழுமையாக கண்ணுக்கு தெரிகிறா போல கையால தொடும்படிதான பதார்த்தங்கள் நாம் உலகத்துல அனுபவித்துக் கொண்டே இருக்கோம். இதே மாதிரியே சொப்னத்துல பொருளை பாக்குறேன். சொப்னத்துல முன்னா பெரிய மலையை பார்த்தான், மலையில ஒரு ஆசிரமம் பார்த்திருக்கேன். அந்த ஆசிரமத்துக்குள்ள இவர் உட்கார்ந்து இருக்க, யாரோ போய் நமஸ்காரம் பண்ணணும்னு போற பையங்க பார்த்தா இவனுடைய உருவமே அங்க இருக்கு. அதாவது நான் கிரகஸ்தனாச்சே சன்னியாசியா உட்கார்ந்துட்டு இருக்காரு, இவன் நடுங்கிட்டான், முடிச்சுட்டான். அவ்வளவுதான். நமக்கு சன்னியாசம் வாங்கிற எண்ணமே இல்லையே, டக்குன்னு அங்க இருக்கேன். நான் போய் பார்த்தா இவர் மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்கேன். அந்த ஆச்சரியத்துல டக்குன்னு எழுந்திருக்கான். இப்ப அந்த அந்த மலையை போய் பார்க்க முடியுமா உங்களால? அந்த ஆசிரமத்தை பார்க்க முடியுமா? இல்ல மறுபடியும் காலம் இருந்து சன்னியாசி வேஷம் போட்டு கண்ணாடியில பார்ப்பேன். அவ்வளவு தைரியம் இருக்க மனுஷனுக்கு பாருங்க. அப்ப என்ன, அத்தனை பொருள்களை இவன் பார்த்ததெல்லாம் வெறும் இவருடைய மனசுனால ஏற்பட்டதான பொருள்களை தவிர ஒன்றும் நிஜமில்லை. ஆகையால் இதுக்கு சூக்ஷ்மமான பதார்த்தம். இந்த அகாரத்துக்கு மேல இருக்கிற உகாரம் சூக்ஷ்மமா இருக்கு. அதுக்கு மேல ஒரு மகாரம் இருக்கு சார். அது என்னன்னா எல்லாம் மறைஞ்சு போச்சு. ஒரு பதார்த்தமா இங்க தெரியல. ஆனா என்னென்ன அப்படி அந்த தூக்கம் வந்தாதான் நாளைக்கு மறுபடியும் ஜாக்கிரதை பார்க்க முடியும். தூக்கம் இல்லைன்னு வச்சுக்கிறேன், அவ்வளவுதான். இவன் எல்லாத்தையும் மறந்து எதையும் அவனால ஒண்ணும் தோணாது. மனசுல கலவரம் தான் வருமே தவிர ஒண்ணும் வராது. தூக்கம் கொஞ்ச நேரமாவது தூங்கணும். அந்த தூக்கமானது அடுத்த நாள் ஜாக்கிரத்துக்கு முழு அறிவை கொடுக்கக்கூடியது. ஆகையால் இந்த ஓங்காரத்துக்குள்ள ஸ்தூலமான பதார்த்தமும் சூக்ஷ்மமான பதார்த்த போகமும் அதுக்கப்புறம் பிராஜ்யனாக எல்லாத்தையும் முத்தையா இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் 3ம் இருக்கு. ஆனா இந்த 3க்கும் ஊடுருவி இருக்கக்கூடியதான பதார்த்தம் தான் இங்க பகவான். ஆகையால் அவர் ஓங்கார வாச்சியர் அல்லது ஓங்கார லட்சியர். பரம ரெட்டி விட்டு. ஆகையால் அவருக்கு திரிபதா. த்ரீணி பதானி அஸ்யா இது திரிபதா. த்ரீணி பதா விசக்கிரமே இது ஸ்ருதே. அதுக்கப்புறம் திரிபதாத்யக்ஷா குணாவேஷாத் சஞ்சாதாக சித்ரஹ தசாஹ அவஸ்தாஹ ஜாக்ரதாதயஹ தாசாம் அத்யக்ஷஹ இது திரிபதாத்யக்ஷஹ. 3 நிலைகள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கு. எது? ஜாகிரத நிலைன்னு ஒண்ணு, சொப்பன நிலைன்னு ஒண்ணு, தூக்க நிலைன்னு ஒண்ணு. அது நமக்கு தெரிஞ்சது. எதனால? குடாவேகத்தினால வந்தது. இந்த நிலைகளை உள்ள இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அதனாலதான் அத்தியட்சர்னு. அத்தியட்சர்னு என்ன? பிரசிடென்ட் அர்த்தம். ஒரு மீட்டிங்கை ப்ரிசைட் பண்ணுன்னு உட்கார வச்சா நீங்க என்ன பண்ணணும்? வேடிக்கை பார்க்கணும். நடுவுல ஒவ்வொருத்தரையும் நீங்க எடுத்து கொடுத்துட்டேன்னா ஒரு பிரசிடென்ட் அர்த்தம் இல்ல. அந்த நடுவுல ப்ரிசைட் பண்ணுங்கன்னா என்ன? முதல்ல பிரசிடென்ட் லெட்டர்னு கொடுப்பா. 2 நிமிஷம் பேசணும். அதனால 2 மணி நேரம் மீட்டிங், 2 மணி நேரம் இவரே பேசிவிட்டாருன்னா அடுத்த தடவை கூப்பிட மாட்டாங்களா? அவ்வளவுதான். வேற என்ன பண்ணுவா பாவம். அதே போல நெக்ஸ்ட் என்ன, கடைசியில என்ன இதை பேசிடா அப்படியே சொல்லல. இது ரைட்டு அது தப்புன்னு சொல்லக்கூடியதான கெப்பாசிட்டியோ யோக்கியதையோ அவருக்கு இல்ல, இருக்கப்படாது, பேசப்படாது. இப்படி தீர்மானமாச்சு, இவ அபிப்பிராயப்பட்டா அவ்வளவுதான் சொல்லணும். அந்த பிரசிடென்ட்ங்கிறவர் எப்படி எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறவர் அத்தியட்சா. அதி அக்ஷா இவாளுக்கு மேல இருந்து கொண்டு பார்க்கிறார். அதான் அத்தியட்ச பதத்துக்கு அர்த்தம். இப்ப நம்ம அத்தியட்சம்னு வேற என்னமோ பண்ணிட்டு எல்லாருக்கும் மேல தான் இருக்குன்னு கர்வத்தோட இருக்கும். அப்படி இல்லை. அதே போல நீங்க ஜாகிரத்துல
நல்லது பண்ணினாலும் கெட்டது பண்ணினாலும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார். சொப்னத்துல இனிமையான சொப்னத்தை பார்த்தாலோ இல்ல கொடூரமான சொப்னத்தை அப்படின்னா வருமா சார்? நிறைய தான் வருதுன்னு. இனிமையான சொப்னம் வந்தா போல வந்து ரிப்போர்ட் பண்றவாள்ல அப்படி வந்துருது, புலி வரட்டு இது வரட்டு அப்படின்னு சொல்றாளே தவிர சாதாரணமா சொல்றா போல ஒன்னும் தெரியும். ஏதோ ஒரு கவலை வந்தா போலதான் வருது. கேட்டா ஜாக்கிரதை முழுக்க இவன் கவலையில இருந்துட்டு இருக்கான். பகவானுக்கு பூஜை பண்ணி ஜபம் பண்ணிட்டே இருந்தா நல்ல சொப்னம் வரும். என்ன பண்றது? அவளை சொல்லி இது மேல பிரயோஜனம் இல்லை. சொப்னம் வந்துருந்தேன் வரதுக்கு முன்னால என்ன பண்ணி இருக்கணும். விவகாரம் என்னன்னா இப்படி ஒரு சொப்னம். அதுக்கு மேல என்னன்னா இந்த தூக்கம் இந்த மூன்று நிலைகள்லயும் வேடிக்கை பார்த்துட்டு எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கார். பார்த்தீங்களா? சாட்சி ஸ்வரூபமாக. ஆகையால் அவரைத்தான் அத்தியட்சா திரிபதாத்தியட்சா குண ஆவேசாத் சஞ்சாதாக திஸ்ரஹ தசாஹ அவஸ்தா ஜாகிரதாதயः தாசாம் அத்தியட்சா இது திரிபதாத்தியட்சா. அதற்கு பிறகு மூணு பதங்கள். இது பதம்னா ஸ்டேட்னு அர்த்தம். திரிதசாள் நமக்கு ஜாயதே பிறந்திருக்கார், அஸ்தி இருக்கார், வர்த்ததே வளருகிறான், பரிணமதே மாறுகிறான், அபட்சியதே கொஞ்சம் கொஞ்சமா குந்தி போறார். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒன்றும் இல்லை சார் லேட். இப்படி 6 நிலைகள் மனுஷன் அடைச்சிருக்கு. ஆனா தேவலோகத்துல போறீங்கன்னா 3 நிலை தான். சின்ன குழந்தையா இருக்கான், நடு வயசுல இருந்துட்டு இருக்க, அதுக்கப்புறம் கிஷோராவஸ்தை. இந்த 3 தவிர ஒண்ணு இல்லை. எப்பொழுதுமே அவ எப்படின்னு சின்ன குழந்தையா இருக்கிற நிலை ஒண்ணு, கொஞ்சம் வளர்ந்ததான நிலை ஒண்ணு. யாருக்கும் 30 வயசுக்கு மேல இங்குமே கிடையாது. இந்த 30 வயசுல மனுஷனுக்கு நல்ல சக்தி இருக்கும், எல்லா காரியமும் பண்றா போல இருக்கும். அதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா என்ன டே பை டே அது வரைக்கும் தான் உங்களுக்கு தேகம்னு சொல்லணும். திக உபச்சயங்கிற சாது குரோத், the body that grows, அதுக்கு தேகம்னு சொல்லணும். 30 வயசு ரொம்ப போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது வந்து சரீரம்னு சொல்லணும். ஏண்டா நர்சி ரியதை சரீரம் டே பை டே நமக்கு தெரியவே இல்லை சார். பொம்பாயில இருந்து வந்த இப்படி அழைச்சு போயிட்டாரு இல்ல. நான் சொன்னேன் சொல்லாதையும் நீங்க சொன்னதுனால்தான் இழைச்சு போயிடுவேன். இப்ப சௌக்கியமா ஆனந்தமா விவகாரம் ஒழுக்க ஏன்னா வந்து ஐயோ இப்படி அழைச்சு போயிட்டாருன்னா என்ன சொன்னேன். அப்படியே பயப்படுறா போலயே சொல்றது ஒண்ணும் இல்ல, வெயிட் குறையல, சேவமா இருக்க, நாளுக்கு நாள் வேதாந்தத்தை சொல்லி சந்தோஷமா இருக்கு. சில பேர் அப்படி சொல்ல. இது என்னடா ஆச்சுன்னு அந்த சொல்ற வார்த்தையினாலேயே போயிடும். வஸ்துதா என்ன ஆச்சுன்னு இந்த சரீரம் குறைஞ்சுட்டே இருக்கான், நாளுக்கு நாள் குறைஞ்சுட்டே இருக்கு. ஒரு 70 வயசுக்கு மேல என்ன சாப்பிட்டாலும் வெயிட் ஏறாது. ஏண்டா உள்ள சரீரம் கிரகிச்சதன் மருந்தே வாங்கிக்க மாட்டேங்கிறது சரீரம். அன்னரசமா சாப்பிட போறது இருக்கிற பரியந்தம் போனஸ்ன்னு வச்சுக்க வேண்டிதான். ஏன் சொல்ல வந்து என்ன அப்படி இருக்கு சரீரம். இது மனுஷனுடைய சுலோகம். ஆனா தேவலோகத்துல எப்படின்னா 3 நிலை தான். அவளுக்கு என்ன பால்யம், கௌமாரம், மத்தியம நிலை. அப்படிப்பட்டதான 3 பதங்கள் அவருக்கு அத்தியக்ஷன். ஆகையால் அவருக்கு என்ன தேவ தேவா. இந்த தேவ தேவங்கிற அர்த்தத்துல திரிபதாத்யக்ஷா. அதற்கு பிறகு மகாசுருங்க பிரதகிருதா. மகாசுருங்கா மத்திய அவதாரமா இருந்தது, ஒரு பெரிய கொம்போட உணர்ந்தவர். அதனால மத்திய ரூபி மகதி சுருங்கே பிரளயாம்புதோ நாவம் பத்வா. பிரளய காலத்துல ஒரு நாவம் ஒரு போட்டை தயார் பண்ணிட்டு சிக்ரீட இதி விளையாடினார். சப்தர்களையும் வேதங்களையும் அதை எடுத்து போய் ஒரு இடத்துல சேர்த்து வச்சார் அப்படின்னு கதை வருது. ஆகையால் அவருக்கு மகா சுருங்கா. அந்த குருவாயூரப்பன் சரித்திரம் ஸ்தல புராணம் இருக்கு பார்த்தீங்களா, அதை சொன்னேன், அதுதான் மகா சுருங்கா. அதற்கு பிறகு கிருதாந்த கிருது கிருதம் அவரால் செய்யப்பட்டது. அவரால் என்ன செய்யப்பட்டது சார்? உலகம். கிருதத்திய உலகத்துக்கு அந்த முடிவு கட்டுறவரும் அவர் தான், பண்ணினவரும் அவர் தான், முடிவு கட்டுறதும் அவர் தான். கிருதத்திய ஜெகதா அந்த கிருத கிருதமான ஜெகத்தை முடித்தவர். குழந்தைகள்லாம் ரொம்ப நேரம் விளையாடும் சார். இந்த சொப்பு வச்சு விளையாடுறது பழைய நாள்ல திருப்பதியில போய் அந்த சொப்பெல்லாம் வாங்கி கொடுப்பா. அது வாங்கி அதை வச்சுன்னு நானே தோசை போடுறேன், நான் அதை பண்றேன் விளையாடும் பெண் குழந்தைகள்லாம். கடைசியில பாப்பா வந்து எழுது நின்று ஒரு எட்டி உதைக்கும். எல்லா கிறிஸ்தவெல்லாம் போயிட்டு அப்படி காலமே உங்களால பண்ண முடியுமா?
கிச்சன்ல பூந்து பாருங்க, அதுக்கு வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டான். அந்த குழந்தைக்கு மட்டும் அந்த லைசன்ஸ் உண்டு. விவகாரம் என்னென்ன எட்டி வச்சு இல்ல கலைச்சு விட்டு ஓடி போயிடும். தான் எதை இவ்வளவு நீட்டா அரேஞ்ச் பண்ணாடோ அது கோபம் வந்ததுன்னா கலைச்சிடுறதோ இல்லையா? அதே போலதான் எங்க பகவானும் உலகத்தை இவ்வளவு நீட்டா அரேஞ்ச் பண்ணி பிரளய காலத்துல அதை முடிச்சு விடுறார். கிருதஸ்ய ஜெகதா அந்த கிருது கிருதாந்த கிருத். என்னத்த சொன்னார்? இப்படி கிருதா பிளஸ் அந்த கிருத்துன்னு பிரிக்காதீங்க சார். கிருதாந்தா பிளஸ் கிருத்துன்னு பிடிங்க. ஒருத்தர் கிருதாந்தம்னா யமதர்மராஜா, அவரையும் கிருந்ததி அவரையே சொல்றவர். யமதர்மராஜாவையும் தன்னிடத்துல சேர்த்துக்கிறதாக கிருதாந்தம் கிருந்ததீதி கிருதாந்த கிருத். யஸ்ய பிரம்ம சட்சத்ரஞ்ச உபே பவத போதனா மிருத்யுர் யஸ்யோபசேஜனம் கைத்தா வேத யத்ரசா. இந்த எல்லா மனுஷியாலையும் எல்லா பிராணிகளையும் கொன்ன பிறகு இனிமேல் யமதர்மராஜாக்கு என்ன வேலை இருக்கு? ஆயல் என்ன நீரும் போயிட்டு வாங்கோ அப்படின்னு அவரையும் சாப்பிட்டாராம். விவகாரம் அப்பதானே அத்விதீயமான நிலை வரும். ஆயால் யமனையும் தான் தன்னிடத்துல சேர்த்து கொண்டவர். ஆயால் கிருதாந்தம் கிருந்ததீதி கிருதாந்த கிருது கிருதஸ்ய அந்த கிருது கிருதாந்த கிருது இப்படி பிரிக்கிறது நியாயம். சதாசிவ பதிவிரதான் சதாசிவசிய பதிவிரதா ஒரு அர்த்தம் சொன்னேன். சதா சிவ பதிவிரதா என்ன ஒரு நாம பவதா வசுதா விருட்டி. பவதா சம்சாரத்தை அறுக்கிறவள், வசுதா தங்கத்தை கொடுக்கிறவள், விருஷ்டி மழையா கொட்டுறவள். 3 நாம பவதா வசுதா விருஷ்டி. இப்படி இல்ல பவதாவ சம்சாரம் எனக்கூடியதான காட்டு தீ அணைப்பதற்காக சுதா விருஷ்டி அமிர்த மழை பெய்கிறவள். எப்படி சார் பிரிக்கிறதுன்னா உங்க இஷ்டம் தரவர். பவதாவ சுதா விருஷ்டியா இல்ல பவதா வசுதா விருஷ்டியா எப்படியாவது பிரிஞ்சுக்கோ. விவகாரம் என்ன 2க்கும் அர்த்தம் உண்டு சாஸ்திரநாமத்துல. ஆனா இப்படித்தான் பிரிக்கணும்னு கராட்ச சூத்திரங்கள்லாம் உண்டு. அந்த சூத்திரத்தை வச்சுதான் பிரிக்கணும். ஆனா அர்த்தம் சொல்லும் பொழுது இப்படி ஒரு அர்த்தமும் தோன்றது. மகான்களுடைய ஒரு வாக்குல பல அர்த்தங்கள் வரும். வாசம் அர்த்தம் அவசியம். அவ வாக்குல சொல்றது முன்னாலே அர்த்தம் நானா இந்த அர்த்தம் நான் வரேனே அப்படின்னு தானா சேரணும். அப்படி பீஷ்மாச்சாரிய வாக்குல இப்படி அர்த்தங்கள் வந்திருக்கு. 2 அர்த்தம் பண்ணியிருக்க. கிருதஸ்ய அந்தம் சம்ஹாரம் கரோதீதி அதான் கிருதா பிளஸ் அந்த கிருத். கிருதாந்தம் மிருத்யும் கிருந்ததீதிவா கிருதாந்தமான யமதர்மராஜாவை கொன்னதுங்கிறதாவோ கிருதாந்த கிருது. நான் ஏதோ அர்த்தம் புதுசா சொல்லல, அங்க இருக்கிறதா பார்த்து கவனிக்கணும். ஆனா அவ்வளவு நீட்டா நிதானமா ஊதி கவனிக்கணும். நான் பாட்டுக்கிறேன். ரொம்ப பேர் என்ன நினைக்கிற இது பிரைமரி பாடம் தானே அப்படின்னு நினைப்பா. கீதை ரொம்ப சுலபம் சார், ரொம்ப சுலபம். ஏன்னா ஆச்சாரியால் பாஷ்யத்துல சமாசங்கள் உட்பட அதுல போட்டு இருக்க. பகவத்கீதை படிக்கிற லெவலுக்கு வந்தவனுக்கு சமாசங்களை பிரிச்சு காட்டணுமா? இருந்தாலும் காட்டுற என்னென்ன அந்த சமாசம் இல்லாம இன்னொரு சமாசம் போட்டு பாருங்க, அர்த்தம் மாறி விடுறதுன்னு. அதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. அப்படி அழகான பகவானுடைய நாமாக்கள் பார்த்தோம். 70 ஸ்லோகமா இருக்கு. அடுத்தது மகாவராஹோ கோவிந்த சுஷேண கனகங்கதி குப்யோக வீரோகனோ குப்தஸ்ய கிரகதாதரஹ அப்படிங்கிற நாமாக்கள். இத